ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? பேசாம வாயா. காரமா நீ காரமா கேட்ட, காரமா கொடுத்துட்டாங்கம்மா. கைஸ் பார்ட் 1 வீடியோவில் மூணார் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கைடிங் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் போனோம். ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு டாக்ஸி அண்ட் ஆட்டோ 2 இருந்துச்சு. ஸோ 2 ஆப்ஷனில் வந்து நாங்கள் ஆட்டோ வந்து ஹயர் பண்ணோம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் தென் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஆனந்தாஸ் எங்கே மூணாறு போனேன், பஸ்ல போனேன். ஆமா 8:40. ஓகே 3 மணி நேரம். இந்த பஸ் 4 மணி நேரம். இந்த பஸ் கேரளா பஸ் 9:15 வரும். அது போய் 3.5 மணிக்கூர் டக்குன்னு வச்சிருவாரு. பூரி டேஸ்ட் பால்ஜி மூணாறு போதுமா? டிரைவர் பஸ் ஓட்டுறாரா இல்லை ரேஸ் கார் ஓட்டுறாரான்னு தெரியலங்க. ஆனால் உண்மையில ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னா. பிகாஸ் வந்து நாங்கள் ஹில் ஸ்டேஷன் வந்து ஏறும்போது நாங்கள் என்ன கெஸ் பண்ணோம்னா லைக் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவங்க 3 hour மேலே சொன்னாங்க. பட் டிரைவர் அவர் ஓட்டின ஓட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 hourல எடுத்துன்னு போயிட்டு பாதி ஸ்டாப்பில் விட்டார். அதுக்குடி அங்கே ஒரு 10 minutes பஸ் ஹால்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூணாருக்கு ட்ராவல் பண்ணவங்க இறங்குறவங்க இறங்கிடுறாங்க. ஃபால்ஸ் பார்க்குறவங்க அங்கே சுற்றி சரௌண்டிங் இருக்கவங்க. பஸ் ட்ராவல் ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்துச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மூணாருக்கு ஏர்லி மார்னிங் அண்ட் நைட் ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஹில்ஸ் வந்து கிளைம் பண்ணும்போது சரௌண்டிங் இருக்கிற நேச்சுரை நீங்கள் பார்க்கணும். ஃபைனலி 3.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் மூணார் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் வந்து நாங்கள் இது வந்து மூணார் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினச்சோம். பட் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து பஸ் ஏறி வரும்போது தான் தெரிஞ்சது அது எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்னு. ஸோ இந்த மூணார்லேருந்து நாங்கள் புக் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் புக் பண்ணோம். ஸோ அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா அணைச்சலில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ரூம்ஸ்க்கு வந்து 18.5 kilometers 90 kilometers கிட்ட டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதனால் இங்கே ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டைமிங் தான் பஸ்ஸு. 10 minutes to 20 minutesக்குலாம் ஒரு பஸ்ஸு கிடையாது. இங்கேருந்து பஸ் ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour + 1 hour மேக்ஸிமம் தெரில. அது வந்து டிபெண்ட் அப்பான் டிரைவரோட டிரைவிங் ஸ்கில் பொறுத்து. மோரோவர் நீங்கள் மூணாறுலேருந்து அணைச்சலுக்கு வந்து ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ புக் பண்ணுற பார்த்தீங்கன்னா 500 கேட்குறாங்க. நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா க்ளவுடி மிஸ்ட்டு. இந்த ஹோட்டல் வந்து ஆன்லைன் மூலயமா தான் புக் பண்ணோம். ஒரு நல்ல ஆஃபர் கிடச்சிது. 2 ரூம் வந்து 5400 சம்திங்கில் புக் பண்ணோம் வித் பால்கனியோட. ஸோ ஒரு ரூம் வந்து பார்க்கலாம். இது வந்து ரூம் 202 and 201 ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ரூமு வந்து உள்ளே போய் செக் பண்ணும்போது சூப்பராகவே இருந்துச்சுங்க. ரூமில் வந்து நல்லாவே அந்த பால்கனி வியூ. ஸோ Day 1 Day 2 2 நாள் வந்து நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணோம். அதனால் வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் டே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டே என்ன பண்ணோம், செகண்ட் டே என்ன பண்ணோன்னு. அங்கிருந்து இந்த வார்ஃபால்ஸோட செம்மா மேல் பக்கத்துல இருந்து கீழ் பக்கம் வரைக்கும் உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்க பாத்வே போட்டிருக்காங்க. அந்த வழி உங்களுக்கு வார்ஃபால்ஸோட கீழ் பக்கம் போகலாம். அங்க பவாலையும் கட்டி போட்டிருக்காங்க. அங்கிருந்து இந்த வார்ஃபால்ஸோட செம்மா கீழ் பக்கத்துல இருந்து மேல் பக்கம் வரைக்கும் உங்களுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹாங்கிங் பிரிட்ஜ்குள்ள போவாங்க. பிரிட்ஜ் கட்டினது பிரிட்டிஷர் கட்டினது. இதுல வண்டி ஏறாது, ஓரம் வந்து பாட்டுவாங்க. இங்க இருந்து நடந்து போய் வரலாம், போட்டோஸ் எடுக்கலாம். நம்ம டிரைவர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, போட்டோ எடுக்கலாம்.
இது வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கட்டி போட்டிருக்காங்க. மிச்சம் மீதி எல்லாமே மெட்டா தான் இருக்கும். உங்களுக்கு பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் ஷேக் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பொன்முடி டாமுக்குள்ள வருவாங்க. கேரளாவோட மிகப்பெரிய 3வது டாம். இது வந்து நிறைய மலையாளம், தமிழ், தெலுங்கு மூவிஸ் ஷூட்டிங் லொகேஷன் தான். பக்கத்துல டைட்டானிக் இருப்பாங்க. இங்க உங்களுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். டைட்டானிக்லாம் நிக்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்துட்டுன்னா சின்னது ஒரு ஹில் இருக்கு. அங்க உங்களுக்கு இந்த டாம் சரௌண்டிங்ஸ் எல்லாமே நல்ல செம்மையா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் ஏரியாக்குள்ள வருவாங்க. நீங்க சென்னை எக்ஸ்பிரஸ் பாத்துருக்கீங்களா? இல்ல ஷாருக் கானோட ஜிப்சி தண்ணிக்குள்ள போற சீன் அதெல்லாமே இங்கதான் ஷூட் பண்ணுவாங்க. இங்க வரைக்கும் கொஞ்சம் நடந்தா போக வேண்டிய 50 மீட்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு மலை மேல இருக்காங்க. சி லெவல் இருந்து 3500 மேல இருக்கிற மலை. இப்போ வரைக்கும் வண்டி வருவாங்க. உங்களுக்கு 360 டிகிரி வியூல 32 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல செம்மையா பார்க்க முடியும். மிகப்பெரிய என்னன்னா இங்க இருந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட், நம்ம மூணார் வர டிஸ்ட்ரிக்டோட கிட்டத்தட்ட 50% இங்க இருந்து பார்க்க முடியும். மேகமூட்டம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் தான். இந்த 3 மணி நேரத்திலேயே 3 சீன் முடிஞ்சிடும். ஒரு வண்டிக்கு வந்து 4,000 rupees தான் சார்ஜ் வரும். கொழுகுமலையெல்லாம் போற மாதிரி இருந்தா கொழுக்குமலை இப்போதைக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. மழை பெய்யுதா? ஹீரோ சுபாஷ் அவர் உள்ள போய் வர காப்பாத்து இருக்கண்ட. ஆமா, அவர்தானே? ஓகே. அவர் வரைக்கும் இங்க நேத்து போயிருக்காங்க ஜீப் சஃபாரி. இது அங்க இருந்து ஒரு சிப்லை மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். சரி, இப்ப ஜிப்லைன்ன்றது அந்த பேக்லயே வந்துருங்களா? ஆமா, இங்க இல்ல அது வந்து எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஆனா இந்த ரிவருக்கு மேல போவாங்க. இது ரிப்பிள் வாட்டர் ஃபால் இல்லையா? ஆமா, மேலயா? ஆமா. இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரும் ஜிப்லைன்? இது நல்லா இருக்கு. ஜிப்லைன் கிலோமீட்டர் வராது, மீட்டர்ஸ் கணக்குல மீட்டர்ஸ் தான் வருவாங்க. 300 மீட்டர் அப்படி தான் வருவாங்க. கைஸ், மூணாருக்கு வந்தோம். ஸோ புக் பண்ண ரூம்ஸு போயிட்டு செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி லஞ்ச் பண்ண வந்தோம். லஞ்ச் பண்ணிட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணால் லஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் மழை வரல. மழை வந்துச்சு, சாப்பிட்றோம். நல்லா சொதப்பிச்சுங்க. பண்ணுறது தெரியல. மழைலாம் நின்றுச்சு இப்போ சொதப்பில் டைம் இல்லை. எங்கே மழை நின்றுச்சு? டூரில் போட்டு தானே இருக்குது. இங்கே அப்படியா ஹில் ஸ்டேஷன்? நான் மழையிலான நம்ம நஞ்சு நடந்துட்டு போகிறோம். என்ன பாலாஜி? ஆமாம். அப்புறம் ஜீப் சஃபாரி கேட்டிருக்கோம். ஸோ ட்ரெக்கிங்கு அது என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு டேய், நீ கொழுகுமலை போகிறதுக்கு சொன்னா பார்த்தியா ஒன்று? இன்னொன்று கொழுகுமலை ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து ஆயிருக்காங்க. ஆக்சிடென்ட்லாம் அது இல்லை. இப்போ மழை இல்லை, ஆக்சிடென்ட்லாம் அது ஆகல. சும்மா சொல்கிறான். இங்கேருந்து லாங் இல்லை, லாங் அவனுக்கு சொல்றேன். இது வந்து 3,500 இல்ல, 4,000 3,500 தான் கேட்குற படம் தான். 3 ஹவர்ஸ்க்கு ஒர்த்து தான்டா. சன்ரைஸ் பார்க்கணுமா? சன்ரைஸ் வந்து டவுட் தான். ஏய், அவன் 4,000 சொன்னானா? ஸோ பட் 3,500 ஆஃபர் பண்ணுறாங்க சொன்னாங்க. ஏன் சொல்ல முடியாதுடா, சொல்ல முடியாது மச்சான். கிளைமேட் எப்படி இருக்கு பாரு. அப்போ நீ கொழுகுமலை ஆசைப்பட்ட? அப்போ அதுக்கு அவ்வளோதான், அது கேன்சல். அது ரெஸ்ட் இன் பீஸ். அதான் ரெஸ்ட் இன் பீஸ். எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் இங்கே கேட்டு பாரு, இங்கே கேட்டு பாரு. இங்கே ஒன்று கொழுக்குமலை ரெஸ்ட் இன் பீஸ் பாய். கொழுகுமலை ரொம்ப ரிஸ்கியாக. கொழுகுமலை எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம்? சென்னையில் இருக்கும்போது டாப் ஸ்டேஷன். ஏய், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையில் என்ன நாங்கண்ணா நீ தான் சொன்ன. நீ தான் போட்டிருந்தீங்க. சூரியன் ஒழிக்குது. நீ தான் கிளைமேட் கண்டிஷனாக போட்டிருந்தீங்க. எப்படா போட்டுருங்க? யாரோ போட்டுருந்தாப்பா. கைஸ், டே 1 பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல், ரூமு ப்ளஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு இதுவே வந்து 10 நாள் போயிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் வேறு பண்ணோம். ஸோ ஜஸ்ட் ஆஃப் டே இருந்துச்சு. 3 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரி வெளியில் அப்படியே ஒரு சைட் வியூ ப்ளஸ் வந்து ஒரு கடைக்கு எங்கன்னா போயிட்டு வரலான்னு வெளியில் வந்தோம். ஆனால் வந்த அப்புறம்னா பார்த்தோம் ஒரு ரூட்டு ப்ளஸ் அங்கே இருக்கிற சைட் வியூலாம் வந்து சரௌண்டிங் ஏரியாலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு வந்து ஆட்டோ ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மெமரியாகவே இருக்கும் கன்ஃபார்மாக. 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரூம் வரைக்கும் நடந்து போனோம்.
கைஸ் நாங்கள் ஜிப் வேல்யூ அட்வென்ச்சர் வந்திருக்கோம். ஸோ ஜிப் லைனில் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், பார்க்கறதுக்கே கொஞ்சம் அல்ல இல்லை, போய் பார்த்துடலாம். டிக்கெட் வாங்கிச்சு போகிறோம் ஜிப் லைனில். ஃபஸ்ட் டைம் போகிறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. ஷேர் பண்ணுறவங்க அவனுக்கு யாராவது கூப்பிட்டா நல்லா இருந்தா. திருப்பி அங்கே ஒரு ஜிப் லைனா தெரியல, பார்க்கலாம். சரி, கைஸ் நாங்கள் ஜிப் லைனில் போனோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணோம். ஆக்சுவலாக பார்க்குறப்போ வந்து அவ்வளோ தெரியலங்க. ஸோ ஜாலியாக வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போன அப்புறம் தான் தெரிஞ்சுது. காலைல சாப்பிட்ட கூடிலாம் வெளியே வந்துடுற மாதிரி. ஆமாம், இந்த பாருங்க, போகுதுல ஒரு வயிறு, அதை தான் தொங்கிட்டு போனோம். பாருங்க, மேலே வயர் போயிட்டு தண்ணி எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சர் இது. இங்கே பாரு, நோட்டீஸ்னு போர்டு ஒட்டியிருக்காங்க. நோட்டீஸ் ஓட்டிருக்காங்க. வா, நம்ம இதுக்கு மேலே தான் போனோம். அதுக்கோ எது மேலே போகணும்? இந்த வயிறு மேலே, சரி வயிறு கீழே தொங்கின்னு போனோம். கைஸ் நாங்கள் இன்னைக்கு வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொன்னோம் இல்லையா? ஜிப் லைன் முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஃபால்ஸ் வந்தோம். ஆமாம், இந்த ஃபால்ஸோட நேம் ட்ரிபிள் வேல்யூ வாட்டர் ஃப்ளோ. ரிப்பர் வாட்டர் ஃபால்ஸ், சாரி ட்ரிபிள் வாட்டர் ஃபால்ஸு. ஃப்ளோ அதிகமாக இருந்தனால, ஐ மீன் வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால யாரையும் இங்கே குளிக்க allow பண்ணல. ஸோ ஆனால் தெரியும். ஆனால் நீங்கள் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. நீங்களே மலை டவுன் அங்கே. இப்போ டேம் போடுறோன்னா அது பேர் என்னன்னா? டேம் பேர் தண்ணி தந்து விடுவாங்களா? இல்லை, நீங்கள் திறந்து வழி இல்லைண்ணா. பிரிட்டிஷ் காலில் கண்ணு இது பிரிட்டிஷ் பில்ல கண்ணு தான். பிரிட்டிஷ் பேரை கட்டணும்டா. How you came to hanging bridge? ரெண்டு கம்மா கூட ஏன்னா இது அப்படியே ப்ளஸ். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது. அப்படியா? ரொம்ப பழமையானது. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? ஆமா, அது பேக்ரவுண்ட் ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் கட்டுவான் அது. ஆனா இது கரெக்டா எனக்கு இது ஏடு தெரியல. நெக்ஸ்ட் எங்கனா போறாங்க? ஹில் டாப் ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு லாஸ்ட் அந்த மேல
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்பாட் வந்துருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சவுண்ட் ஒன்று போட்டால் அது எக்கோ சவுண்ட். அப்படியே ரவுண்டு ரைட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் ரோட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரோடுக்கு டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த டேர்னிங் வந்து எப்படி வந்து அவங்க கட் எடுக்கணும்னு நாங்கள் வந்து ஜீப் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து லெஃப்ட்டு ஸ்லிப் ஆகிருக்கு. ஸோ அது என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரோடு வந்து ஒரு வண்டி வந்து தான். ஸோ இவங்க வந்து லெஃப்ட் ஓரம் கட்டியிருக்காங்க. அது வந்து ஸ்லிப்பரியாக இருந்ததுனால பட் அங்கே இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணி காரை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. கைஸ் பார்ட் 1 வீடியோவில் வந்து சென்னை டு மூணார் ஸோ ட்ராவல் வந்து எப்படி பண்ணோன்னு கைட் பண்ணோம். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணார் விசிட் பண்ணியாச்சு. விசிட் பண்ணிட்டு எந்தெந்த பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணோம் அதே மாதிரி வந்து என்னோடய அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்னா பார்ட் 2 வீடியோஸும் மேக் பண்ணோம். அண்ட் பட்ஜெட்டை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்கும். காட்டுக்குள்ளே இருக்கு நாங்கள் காட்டுக்குள்ளே ஒரு ரூம் வீடு ஷேப் பண்ண ரூம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. ரூம் சொல்கிறியா? க்ளவுடி மிஸ்ட். ஸோ நாங்கள் ரூம்ஸ் வந்து மூணார்லேருந்து இறங்கி மூணார்லேருந்து அணைச்சல் அங்கே பஸ்ஸு மூணார் டு மணச்சலுக்கு இந்த ரூம் வண்டியே பஸ் ஸ்டாப் இருக்குது. கரெக்டாக அங்கே நிறுத்திட்டுருவோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு இறங்கிட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து அங்கே ஒரு பஸ் நீங்கள் பிடிச்சிட்டு அங்கேருந்து மூணார் ட்ராவல் பண்ணிட்டு மூணார்லேருந்து அணைச்சல் வரணும். ஸோ இங்கே அணைச்சல் எதுக்கு நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணோம்னா அணைச்சல்லேருந்து இங்கேருந்து சரௌண்டிங் ஜீப் சஃபாரியோ சரி அங்கே இருக்க ஹில் டாப்பும் சரி. ஸோ இது வந்து நியர்பை டிஸ்டன்ஸு. அதனால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஜீப்பில் ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். காஸ்ட் ரொம்ப வந்து லெஸ்ஸாகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் இங்கே மூணார்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரோக்கர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1-2 தான் இருக்குது. அதுவும் நம்ம சொல்கிற ரேட்டு வந்து பார்கெயின் பண்ணலாம். இது ஒன்று வந்து எங்களுக்கு டிஸப்பாயிண்டட் ஆனது வந்து கொழுகுமலை. ஸோ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு. அண்ட் முன்மோர் திங் வந்து இங்கே ரெயின்ஃபால் வேறு இருந்துச்சு. அதனால் கொழுகுமலை வந்து டெம்பரரி பிளாக் பண்ணிட்டாங்க. கொழுகுமலை வந்து அலோடுன்னு சொன்னாங்க. மழை பெஞ்சதுன்னு பரவாயில்ல. கொழுகுமலையோட பெஸ்ட்டாக இங்கே பார்த்துட்டோம். அந்த இடம் பேர் ஞாபகம் ஒரு இடம் பேர் ஹில்டாப்பு. ஆனால் மோஸ்ட் என்ன சொல்றது செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ண பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இது ரிப்பல் வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஜிப்லைன் போகணும். வாட்டர் ஃபால்ஸ் கீழே மேலே ஒரு ஜிப்லைன் போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கேன். நான் வயநாட்டில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்த்ததில்ல. கூர்லேயும் அந்த மாதிரி இல்லை. இது இந்த ஹில் ஸ்டேஷனில் சூப்பராக இருக்குது.